வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தேர்தலை பற்றி தான் பார்க்க போகிறோம். தேர்தலுக்கான இன்னும் எத்தனை நாட்கள் இருக்குது அப்படின்னா, கிட்டத்தட்ட மொத்தமே வந்து ஒரு 6 நாட்கள் தான் இருக்குது. அதுலேயும் ஒரு நாளை கழிச்சிடணும். அதாவது 23ஆந்தேதி எலெக்ஷன், 21ஆந்தேதி மாலை 6 மணியோடு வந்து பிரச்சாரம்லாம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து எந்த பிரச்சாரமும் யாரும் வந்து பண்ண முடியாது. 23ஆந்தேதி காலையில் 7 மணியோ 8 மணியோ வந்து வாக்குப்பதிவு வந்து தொடங்கும். அதனால் நமக்கு என்ன தேர்தலுக்கு இருக்கக்கூடிய நாட்கள் பார்த்திங்கன்னா மொத்தமே 5 நாள் தான். இந்த 5 நாளுக்குள்ளே எந்த அளவுக்கு வந்து தேர்தல் களம் மாறி இருக்குது அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். தேர்தல் களத்தை பொறுத்த மட்டும் ஒரு பக்கம் வந்து திமுக தலைவர் ஸ்டாலின் வந்து காலையில் வந்து எந்தெந்த ஊருக்கு போகிறாரோ அந்த ஊர் பகுதியில் வந்து வாக்கிங் போய் அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட டீ கடையில் உட்காந்து டீ குடிச்சிட்டோ, அதுக்கப்புறம் காய்கறி கடையில் உட்காந்துட்டோ, அங்கே வரக்கூடிய அந்த வாக்கிங் போகிறப்போ வந்து குழந்தைகளை பெண்களை தூக்கி வச்சு கொஞ்சுறது, இந்த மாதிரி அவருடைய வாக்குப்பதிவு ஸ்டைல் வந்து வழக்கம் போல் இப்போ இந்த எல்லா தேர்தலையும் இருக்க மாதிரியே வந்து இந்த தேர்தலில் வந்து இன்னும் கொஞ்சம் காரசாரமாக வந்து கொஞ்சம் பரபரப்பாக வந்து இருக்குது. அதே மாதிரி மாலை நேரங்களில் வந்து இரவு நேரங்களில் வந்து அவர் வந்து பொதுக்கூட்டங்களில் வந்து பேசுகிறாரு. அதே மாதிரி நம்ம எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த மட்டும் அவர் வந்து தொடர்ந்து வந்து ஒவ்வொரு மாவட்டம் தொகுதிகள், ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 2 தொகுதி 3 தொகுதி அப்படின்ற அடிப்படையில் வந்து தொடர்ந்து சுற்றுப்பயணங்களில் இருக்கார். அவர் வந்து நேரடியாக பொதுக்கூட்டங்களில் வந்து ஒரு மக்களை சந்திக்கிறது இல்லை. நேரடியாக வந்து போய் மக்கள் இருக்கக்கூடிய பகுதியிலேயே போய் அவர் வந்து மக்கள்கிட்ட சந்தித்து அரசினுடைய குறைகளை வந்து சுட்டி காட்டி இவர் செய்த கடந்த 4 வருஷத்துக்கு முன்னாடி அவர் என்ன மாதிரியான திட்டங்களை வந்து மக்களுக்கு செஞ்சாரோ அதை சொல்லி வந்து வாக்கு சேகரிச்சிட்ருக்காரு. இது கிட்டத்தட்ட வந்து இப்போ 2 பக்கமுமே இது வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து ரீச் அப்படின்ற அளவுக்கு தான் போயிட்டுருக்கு. ஆனால் இதை வந்து மக்கள் தான் முடிவு பண்ணணும் அப்படின்றது தான் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். மக்கள் இப்போ என்ன மனநிலை இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த ஆட்சி, அதாவது திமுக அரசு செய்த சாதனைகள், திட்டங்கள், இதனால் பயனடைஞ்சவங்கள் வந்து பார்த்திங்கன்னா சராசரியாக வந்து திமுக அரசுக்கு ஆதரவாக தான் இருக்காங்க. திமுக அரசுன்றது வந்து திமுக தொண்டர்களுக்கோ உறுப்பினர்களுக்கு மட்டுமே திட்டங்களை வந்து செய்யலை. இந்த அரசு செஞ்ச மிகப்பெரிய திட்டங்கள் அப்படி பார்த்திங்கன்னா மகளிர் உரிமை தொகையை வந்து கொடுத்தது. அது வந்து மாதம் வந்து கிட்டத்தட்ட 1,31,00,000 பேருக்கு வந்து மாதம் வந்து 1000 ரூபா வந்து அக்கௌண்ட்டில் வந்து விழுந்துருது. அதேமாதிரி விடியல் பயணம், அது வந்து மிகப்பெரிய லெவலில் ஹிட்டு. அது வந்து எல்லா மாநிலங்களும் இதை வந்து பின்பற்றுறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. ஒரு பின்பற்ற மாநிலங்கள் பார்த்திங்கன்னா கர்நாடகா, நம்ம பக்கத்தில் இருக்க ஸ்டேட்டு கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, இந்த மாநிலங்கள்லாம் வந்து பின்பற்ற தொடங்கிட்டாங்க. பெண்களுக்கு அந்தளவுக்கு வந்து பெண்கள் மத்தியில் சொன்ன வாக்குறுதியை செஞ்சதில் வந்து திமுக வந்து முன்னணியில் இருக்குது. அதேமாதிரி மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய அவங்க சொல்லாத வாக்குறுதி, தேர்தல் வாக்குறுதி சொல்லாத ஒரு விஷயம். அது வந்து கிட்டத்தட்ட வந்து பெரிய லெவலில் ஹிட் அடித்த ஒரு திட்டம். அதேமாதிரி மாணவர்களுக்கு வந்து நான் முதல்வன் திட்டம், அப்புறம் தோழி விடுதிகள் அமைச்சு கொடுத்தது, பெண்கள் பாதுகாப்புக்காக தோழி விடுதிகள் ஃப்ரீ எல்லாமே அமைச்சு கொடுத்தது. அதுமாதிரி விவசாயிகளுக்கு வந்து விவசாய திட்டங்கள் வந்து பல்வேறு திட்டங்களை வந்து செயல்படுத்தினது. இப்படி பார்த்தோம்னா அவங்க வந்து சொன்ன விஷயங்களில் வந்து முக்கால்வாசி அவங்க சொல்கிறது வந்து 99%, 80% அப்படின்னாலுமே ஒரு 75% அளவுக்கு நம்ம பார்க்குற அளவுக்கு பார்த்தோம்னா வந்து ஒரு பெரிய லெவலில் திட்டங்களை வந்து இந்த அரசு வந்து செயல்படுத்தியிருக்கின்றது தான் உண்மை. அதனுடைய பயனாளிகள் வந்து திமுக தொண்டர்களோட உறுப்பினர்களோ கிடையாது, இல்லை அது சார்ந்த கூட்டணி கட்சிகள் மட்டும் கிடையாது, பொதுமக்கள், அதாவது மற்ற அனைத்து கட்சிகளும் சேர்ந்த கட்சிகள் சேராத பொது நடுநிலையாக இருக்கக்கூடியவர்களுமே வந்து இந்த திட்டங்களால் வந்து பயனடைஞ்சிருக்காங்கன்னு தான் நம்ம சொல்லணும். அதனுடைய வெளிப்பாடு தான் வந்து நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம், மக்கள் மத்தியில் வந்து அதை பார்க்குறோம். அதே நேரத்தில் அதிமுக கூட்டணி தரப்பில் இருந்து சொல்லக்கூடிய அந்த பரப்புரை பார்த்திங்கன்னா இந்த அரசு மீதான குற்றச்சாட்டுகள். அவங்க வந்து அனைத்து ரேஷன் கார்டுகளுக்குமே வந்து நீங்கள் வந்து மகளிர் உரிமை தொகை கொடுப்பேன்னு சொன்னீங்க, ஆனால் வந்து 1.31 கோடி பேருக்கு தான் கொடுத்துருக்கீங்க அப்படின்றது அவங்களுடைய குற்றச்சாட்டாக இருக்குது. மீதி இருக்கவங்களுக்கு 97 லட்சம் பேருக்கு யார் கொடுப்பா அப்படின்ற கேள்வி பிரதானமாக இருக்குது. அதுவும் சரியான கேள்வியாக இருந்தாலுமே இதனால் திட்டத்தால் பயனடைஞ்சவங்க வந்து கண்டிப்பாக வந்து
அவங்களுக்கு யார் வந்து அந்த திட்டத்தை கொடுத்தாங்களோ அவங்களுக்கு தான் அவங்க வந்து சாதகமாக இருப்பாங்க, ஆதரவாக இருப்பாங்கன்றது வந்து கடந்த கால தேர்தல் வரலாறுகள் நம்ம பார்த்த ஒரு விஷயம். அதே மாதிரி மகளிர் அந்த விடியல் பயணத்தை பொறுத்தமட்டில் எல்லா தரப்புமே வந்து அதில் வந்து பயனடைகிறாங்க. அது வந்து இருக்கையிலே டாப் மோஸ்ட் திட்டம்னா வந்து டாப்பஸ்ட் திட்டம் அப்படின்னா அது சொல்லலாம். அதனால் வந்து இந்த அரசை வந்து இப்போ இருக்கக்கூடிய திமுக அரசை வந்து வீழ்த்துவது என்பது வந்து சாதாரண விஷயமே கிடையாது. ஆனால் சில குற்றச்சாட்டுகள் ஒவ்வொரு அரசாங்கத்திலையுமே வந்து சில நடைமுறைகள் சிக்கல் இருக்கும். ஒரு திட்டங்களை செயல்படுத்துறதுல மத்திய அரசு நிதி கொடுக்குறதுலையும் சரி, மத்திய அரசு வந்து ஒரு திட்டத்தை வந்து முடக்கி வைக்கிறதுலையும் சரி. குறிப்பாக எடுத்துக்கிட்டோம்னா நம்ம சென்னையில் வந்து நம்ம வந்து மெட்ரோ ரயில் திட்டத்தை வந்து நம்ம பார்க்குறோம். அதை கொண்டு வந்தது திமுக அரசு தான். 2006 to 2011 இருக்கும்போது தான் வந்து மன்மோகன் சிங் காலத்தில் தான் வந்து பிரதமராக இருக்கும்போது கொண்டு வரப்பட்ட திட்டம். அந்த திட்டத்தை வந்து இன்றைக்கி வந்து மெட்ரோ ரயிலெல்லாம் எவ்வளோ பேர் பயனடைகிறாங்க. அதோட 2ஆம் கட்ட திட்டமும் வந்து இப்போ வந்து பெரிய லெவலில் வந்து சென்னையில் நடந்துகிட்ருக்கு. இந்த அரசு வந்து என்ன பண்ணுறாங்க, அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. மற்ற பகுதிகளுக்கு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் கேட்டாங்க. அந்த ப்ரொப்போசலில் வந்து தப்பு இருக்குது, அது இருக்குது, இது இருக்குதுன்னு சொல்லி மத்திய அரசு வந்து நிராகரிச்சிருச்சு. அதே மாதிரி கல்வி உதவித்தொகை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 2800 கோடி வரைக்கும் வந்து பெண்டிங்கில் வச்சுருக்காங்க கொடுக்காம. இதெல்லாம் வந்து மக்கள் மத்தியில் வந்து திமுக அரசால் வந்து திமுகவுடைய பிரச்சாரங்களில் பெரிய லெவலில் பேசப்படுது. இப்போ பார்த்திங்கன்னா தொகுதி மறுவரைன்ற பேரில் வந்து இன்றைக்கி நடக்கக்கூடிய நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் கூட அந்த மசோதா நேற்று தாக்கல் பண்ணாங்க. இன்றைக்கி விவாதம் நடக்குது, இன்றைக்கி ஓட்டெடுப்பு நடக்கும்போது அதுவும் பார்த்திங்கன்னா நம்மளை வந்து தொகுதிகள் எண்ணிக்கை அதிகமாகும் சொல்கிறாங்களே ஒழிஞ்சு மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணுவாங்க. நம்மது வந்து 39 தொகுதி இருக்குது. இதை நம்ம தொகுதி மறுவரையில் வந்து மக்கள் தொகை 2011 மக்கள் தொகை அடிப்படையில் பார்த்தோம்னா 59 மாறும், ப்ளஸ் 20 எம்பிக்கள் வந்து அதிகமாக கிடப்பாங்கன்று சொன்னாலுமே மற்ற மாநிலங்களை நம்ம கம்பேர் பண்ணும்போது, உதாரணத்துக்கு உத்தரப்பிரதேசத்தில் கிட்டத்தட்ட 80 தொகுதிகள் இப்போ இருக்குது. ப்ளஸ் அங்கே வந்து 52 தொகுதிகளாக மாறுது. ப்ளஸ் 52னா பார்த்துக்கோங்க எவ்வளோ வருது அப்படின்னு. அப்போ அந்த பெர்சன்டேஜை நம்ம பார்க்கும்போது நமக்கு கொடுக்கக்கூடிய பிரதிநிதித்துவத்தை பார்க்கும்போது அந்த பெர்சன்டேஜ் வைஸாக நமக்கு வந்து இப்போ இருக்கிறத விட கம்மியாகுது. ஸோ இப்போ அதுதான் இப்போ சிக்கலாகுது. நமக்கு 5.1% அப்படின்னா அதுவே கம்மியாகும்போது தானே நமக்கு வந்து சிக்கலாகுது. அதாவது நம்மளுடைய இந்த பிரதிநிதித்துவம் குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து பாதிப்பு தான். ஏற்கனவே பிரதிநிதித்துவம் இருக்கும்போதே நம்ம பல்வேறு சிக்கல்களை வந்து மத்திய அரசில் வந்து சந்திக்கும் போது அது ஆட்டோமேட்டிக்காக குறையும் போது என்னாகும், இன்னும் நம்ம வந்து நசுக்கப்படுவோம் அப்படின்றதான் இருக்குது. குறிப்பாக பார்த்திங்கன்னா மக்கள் குறைத்த மாநிலங்கள் அப்படின்றதில் வந்து முதலிடத்தில் இருக்குது தமிழ்நாடு, அப்புறம் கேரளா. நம்ம அந்த தென் மாநிலங்கள்லாம் வந்து அந்த திட்டங்களை வந்து சிறப்பாக செயல்படுத்தினாங்க. ஆனால் அந்த திட்டங்களை பற்றி வந்து எந்த விதமான மக்கள் மத்தியில் விழிப்புணர்வே ஏற்படுத்தாத மாநிலங்கள் பார்த்திங்கன்னா வட மாநிலங்கள். அவங்க வந்து இதை பற்றி வந்து மக்கள் தொகை பற்றி கண்டுக்கவில்லை. இந்த மக்கள் தொகையை வச்சு தான் இப்போ வந்து இருக்கிற பிஜேபி அரசு என்ன பண்ணுறாங்க, மக்கள் தொகை அடிப்படையில் பிரதிநிதித்துவத்தை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம அடுத்தடுத்த கட்டங்களில் நம்மளுடைய ஆட்சி தான் வந்து இருக்கும். நம்ம வந்து வட மாநிலங்களை வந்து கால்குலேட் பண்ணி அங்கே வந்து நம்ம வந்து பெரிய லெவலில் பிரச்சனை பண்ணாலே போதும், தென் மாநிலங்களை பற்றி கவலைப்பட தேவையில்லை அப்படின்ற அடிப்படையை வச்சு தான் இந்த மத்திய பாஜக அரசு செயல்படுது. அதனால் வந்து இந்த விஷயங்கள்லாம் இப்போ வந்து பரப்புரையில் வந்து திமுக சைடும் சரி, திமுக கூட்டணிகள் சைடும் சரி பெரிய லெவலில் வந்து பிரச்சாரங்களில் வந்து எதிரொலிக்குது. அது வந்து மக்கள் மத்தியிலே அது பெரிய லெவலில் வந்து பேசப்படுது. அதே மாதிரி அதிமுக சைடு இதுக்கு ஆதரவாக, அதாவது மத்திய அரசுக்கு அவங்க கூட்டணியில் இருந்தாலுமே அதுக்கு ஆதரவாக இருக்கும்போது அது ஒரு மைனஸ் ஆகுது உங்களுக்கு. அதனால் இப்போ இருக்கக்கூடிய பிரச்சார காலத்தை பார்த்தோம் அப்படின்னா திமுக அரசு வந்து போன எலெக்ஷனில் 2021 வந்து கூட்டணியாக வந்து 159 இடங்களில் ஜெயித்தாங்க. இப்போ வந்து அது குறைன்ற நம்ம அதாவது இருக்கிற மாதிரி ஒரு சூழலை வந்து காட்டினாலுமே, ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த மத்திய அரசாங்கத்தினுடைய இந்த செயல்பாடுனால கண்டிப்பாக அது வந்து திமுக அரசு இப்போ இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் சொல்கிற மாதிரி 200 தொகுதி அப்படின்றதெல்லாம் நிச்சயமாக நடக்காது. கிட்டத்தட்ட ஒரு 175 தொகுதிக்கு மேலே வந்து திமுக வந்து கூட்டணி கட்சிகள் வெல்லும். திமுக அறுதி பெரும்பான்மையோடு ஜெயிக்கிறது உறுதி. அதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. இன்னும் எலெக்ஷனுக்கு 5 நாள் தான் இருக்குது.
எதிர்க்கட்சிகள் பிரச்சாரம் வந்து கொஞ்சம் வலுவாக இருக்க மாதிரி ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தினாலுமே வெற்றி கோட்டை நெருங்கிய வெற்றி கோட்டை தாண்டி போயிட்டுருக்க ஒரே கூட்டணி வந்து திமுக தான். மீண்டும் வந்து திமுக ஆட்சி தான் அந்த வரலாறை படைக்க போகிறது உறுதி. அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது.